Good morning, students. Today we are going to learn about 10th Standard Geography, Unit 5, India, Population, Transport, Communication and Trade. இந்தியாவுடைய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். Learning objectives: to understand the growth and distribution of population in India. கற்றலின் நோக்கங்களாக இந்தியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் பரவலை புரிந்து கொள்ளுதல். To know about the human development in India. இந்தியாவின் மனித வள மேம்பாடு பற்றி தெரிந்து கொள்ளுதல். To learn the transport systems of India. இந்தியாவின் போக்குவரத்து அமைப்புகள் பற்றி தெரிந்து கொள்ளுதல். To understand the communication system of India. தகவல் தொடர்பு அமைப்புகள் பற்றி தெரிந்து கொள்ளுதல். To access the nature of trade in India. இந்தியாவின் வணிகத்தின் தன்மையை மதிப்பீடு செய்தல் பற்றியும் தெரிந்து கொள்ளுதல். Introduction. The study of human population is one of the most important aspects in geography of any region. The human population has many components, but the most fundamental are its number, composition, distribution, and density. மக்கள் தொகையை பற்றி கற்றல் என்பது ஒரு பிரதேச புவியியலை படிப்பதில் உள்ள முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும். டென்சிட்டி மீன்ஸ் மக்களுடைய அடர்த்தி. மிக அடிப்படையானது. இந்த மக்கள் தொகை பல்வேறு கூறுகளை உள்ளடக்கியது. இதில் மிக முக்கியமானது அதனுடைய எண்ணிக்கை, கலவை, பரவல் மற்றும் அடர்த்தி. The most fundamentals are its number, எண்ணிக்கை, composition, கலவை, distribution, பரவல், density, அடர்த்தி. Therefore, it is essential to study these components. The study on these aspects also would reveal the workforce of the country. மக்கள் தொகை பற்றி படித்தல் அவசியமானது. மனித சக்தியை பற்றி வெளிப்படுத்துவதாக இது அமைகிறது. Population. The total number of people residing in a country at a specified period of time is called the population of that country. ஒரு நாட்டின் மக்கள் தொகை என்பது ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில் ஒரு நாட்டில் வசிக்கின்ற மொத்த மக்களின் எண்ணிக்கையே ஆகும். India is the second most populous country in the world, next only to China. இந்தியா உலகின் இரண்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. சீனாவிற்கு அடுத்தபடியாக, சீனா முதலிடம், மக்கள் தொகை எண்ணிக்கையில் அதிகம் கொண்ட நாடு சீனா முதலிடம். இரண்டாவது இடம் இந்தியா. India covers only 2.4% of the land area of the world, but is the home of about 17.5% of the world's population. இந்தியாவில் 2.4% நிலப்பரப்பில் சுமார் 17.5% மக்கள் தொகையை கொண்டுள்ளது. It shows that the proportion of population of India is far higher than the proportion of its area. இந்திய மக்கள் தொகை விகிதம் அதன் பரப்பு விகிதத்தை விட மிக அதிகமாக உள்ளதை இது காட்டுகிறது.
Thus, a little more than 1 out of every 6 persons in the world is from India. உலகில் உள்ள 6 நபர்களில் ஒருவர் இந்தியராக உள்ளார். சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. Population census is the total process of collecting, compiling, analyzing or otherwise disseminating demographic, economic and social data pertaining at a specific time of all person in a country or a well-defined part of a country. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட பகுதியில் உள்ள மக்களுடைய பொருளாதார சமூக புள்ளி விவரங்களை சேகரித்து தொகுத்து பகுப்பாய்வு செய்து மக்களை பற்றிய விவரங்களை அளித்ததிலே ஆகும். It happens in an interval of 10 years. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. The data collected through the census are used for administration, planning, policy making, as well as management and evolution of various programs by the government. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கப்பட்ட தரவுகள் நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம், பிளானிங் திட்டமிடுதல், பாலிசி கொள்கைகளை உருவாக்குதல், திட்ட மேலாண்மை மற்றும் மதிப்பீடு செய்தலுக்கு இந்த சென்சஸ் ஆனது உதவுகின்றது. Do you know, in India the first census was carried out in the year 1872. இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. ரிப்பன் பிரபு, லார்டு ரிப்பனுடைய காலத்தில் முதலாக இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது 1872. But the first complete the synchronous census was conducted in 1881. முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881. முறையான கணக்கெடுப்பு முதலாக மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1881. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872. Census and the 2011 census represents the 15th census of India. 2011ஆம் ஆண்டு 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றது. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872, முறையான கணக்கெடுப்பு 1882. அதற்கு பிறகு ஒவ்வொரு 10 ஆண்டிற்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுத்து 2011ஆம் ஆண்டு வந்தபோது 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல். The term population distribution refers to the way the people are spaced over the Earth's surface. The distribution of population in India is quite uneven because of the vast variation in the availability of resources. மக்கள் தொகை பரவல் என்பது புவியின் மேற்பரப்பில் மக்கள் இடைவெளியில் உள்ளார்கள் என்பதை குறிக்கின்றது. Population is mostly concentrated in the regions of industrial centers and the good agricultural lands. On the other hand, the areas such as high mountains, arid lands, thickly forested areas and some remote corners are very thinly populated, and some areas are
even uninhabited. இந்திய மக்கள் தொகை பரவலானது வளங்களின் பரவலுக்கு ஏற்ப சீரற்று காணப்படுகிறது. தொழில் மையங்கள் காணப்படக்கூடிய இடங்களிலும் செழிப்பான வேளாண் பிரதேசங்களிலும் மக்கள் தொகை செறிவு மிக்கதாக இருக்கு. அதே சமயம் மலை பிரதேசங்கள், வறண்ட நிலப்பகுதிகள், வனப்பகுதிகள், தொலைதூர பகுதிகள் போன்ற பகுதிகளில் மக்கள் தொகை குறைவாகவும் மக்கள் இல்லாமலும் காணப்படும். Terrain, climate, soil, water bodies, mineral resources, industries, transport and urbanization are the major factors which affect the distribution of population in our country. நிலப்பரப்பு, terrain நிலப்பரப்பு, climate காலநிலை, soil மண், water bodies நீர்ப்பரப்புகள், மினரல் ரிசோர்சஸ் கனிம வளங்கள், இண்டஸ்ட்ரீஸ் தொழிலகங்கள், டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து, அர்பனைசேஷன் நகரமயமாதல் ஆகியவை நாட்டின் மக்கள் தொகை பரவலை பாதிக்கக்கூடிய காரணிகள். 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. Uttar Pradesh is the most populous state in the country with a population of 199.5 million, followed by Maharashtra 112.3 million, Bihar 103.8 million, West Bengal 91.3 million, and the combined Andhra Pradesh and Telangana 84.6 million. These 5 states account for about half of the country's population. Sikkim is the least populous state of India, 0.01 million. Delhi with 16.75 million population tops among the Union Territories. 199.5 மில்லியன் மக்கள் தொகையை கொண்டது உத்தரப்பிரதேச மாநிலம். இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேஷ் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் இன் தி கண்ட்ரி. இதனை தொடர்ந்துதான் மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இந்த 5 மாநிலங்கள் நாட்டின் மக்கள் தொகையில் பாதியை கொண்டுள்ளது. குறைந்த மாநிலம், மக்கள் தொகை குறைந்த லீஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் சிக்கிம். நியூடெல்லி யூனியன் பிரதேசங்களில் முதலிடம் வகிக்கிறது. The uneven distribution of population in the country is the result of several factors such as physical, socio-economic and historical ones. நாட்டின் மக்கள் தொகை பரவல் சீரற்று காணப்படுவதற்கு பௌதீக, சமூக, பொருளாதார மற்றும் வரலாற்று காரணிகள் முக்கியமான பங்கு வகிக்கின்றது. The physical factors include relief, climate, water, natural vegetation, minerals and energy resources. Socio-economic factors consist of the religion, culture, political issues, economy, human settlements, transport. Network industrialization, urbanization, employment opportunity, etc. பௌதீக காரணிகள் என்பது நிலத்தோற்றம், காலநிலை, நீர், இயற்கை தாவரங்கள், கனிமங்கள் மற்றும் ஆற்றல் வளங்களை உள்ளடக்கியது. போக்குவரத்து வலைப்பின்னல், தொழில் மயமாக்குதல், நகரமயமாக்குதல், வேலை வாய்ப்புகள் என்ற முக்கிய சமூக பொருளாதார காரணிகளாக இருக்கின்றது. டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகை அடர்த்தி,
It is expressed as number of persons per square kilometers. According to 2011, the average density of population of India is 382 persons per square kilometers. India is one of the most thickly populated 10 countries of the world. சராசரியாக ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் வசிக்கும் மக்களுடைய எண்ணிக்கைதான் மக்கள் தொகை அடர்த்தி என்று கூறுகின்றோம். It is expressed as number of persons per square kilometers. 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் சராசரி மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பிற்கு 382 persons. ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு 382 மக்கள் வசிக்கின்றார்கள் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி. India is one of the most thickly populated 10 countries of the world. 10 நாடுகளில் இந்தியா ஒன்று மக்கள் அடர்த்தி மிகுந்த நாடுகளில். The most densely populated state of India is Bihar, and the state with least population density is Arunachal Pradesh. மக்கள் அடர்த்தி அதிகம் கொண்ட மாநிலம் பீகார், மிக குறைந்த அடர்த்தி கொண்ட மாநிலம் அருணாச்சல பிரதேஷ். Among the union territories, Delhi is the densely populated one with 11,297 per square kilometers, while Andaman and Nicobar Islands have the lowest density of population. யூனியன் பிரதேசங்களில் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் யூனியன் பிரதேசம் புதுடெல்லி. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசமாக திகழ்கின்றது. பாப்புலேஷன் growth and change, மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் மாற்றம். பாப்புலேஷன் சேஞ்ச் refers to an increase or decrease of population of an area from one period to another period. Population growth is influenced by the birth rate, death rate and migration. These three make the change in population. மக்கள் தொகை மாற்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலிருந்து மற்றொரு காலப்பகுதிக்கு இடைப்பட்ட காலத்தில் மக்கள் தொகையானது அதிகரிப்பதையோ அல்லது குறைவதையோ குறிப்பிடுவதாகும். பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம் மற்றும் இடப்பெயர்வு ஆகியவை மக்கள் தொகை வளர்ச்சியை தீர்மானிக்கின்றது. Birth rate refers to the number of live births per 1,000 people in a year, and the death rate refers to the number of deaths per 1,000 people in a year. The rapid decline in death rate is the major cause of the rapid growth of population in India. பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், birth rate and death rate. பிறப்பு விகிதம் என்பது ஒரு வருடத்தில் 1000 மக்கள் எண்ணிக்கையில் உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை. டெத் ரேட் என்பது ஒரு ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் இறந்தவர்களின் எண்ணிக்கையை குறிப்பது. 2 மார்க் கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ட். The following table shows the decadal growth rate of population from 1901 to 2011. 1901ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டுகள் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தை இந்த அட்டவணையானது காட்டுகிறது. This table refers growth rate of population in India. Census based on every 10 years. ஒரு 10 ஆண்டிற்கும் ஒரு முறை இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று படித்தோம்.
முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872. முழுமையான முதல் கணக்கெடுப்பு 1881. 1901 to 2011. இதுவரையிலுமான காலத்தில் மக்கள் தொகை வளர்ச்சி எந்த விகிதத்தில் இருக்கின்றது? 10 ஆண்டுகளின் வளர்ச்சி விகிதம். 1901 percentage of population. 2011 percentage of population. 0% இருந்த மக்கள் தொகையானது 17.64% வளர்ச்சி அடைந்தது. கடந்த 10 ஆண்டுகளில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதமானது அதிகரித்துக் கொண்டே இருப்பதை இந்த அட்டவணையானது நமக்கு உணர்த்துகின்றது. மைக்ரேஷன். It is the movement of people across regions and territories. It can be internal within a country or international between the countries. Internal migration does not change the size of population of a country, but it influences the distribution of population in a nation. இடப்பெயர்வு. மைக்ரேஷன் சொன்னாலே இடப்பெயர்வு. இடப்பெயர்வு என்பது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மக்கள் இடம்பெயர்ந்து செல்வதை குறிக்கின்றது. இது உள்நாட்டு இடப்பெயர்வு மற்றும் சர்வதேச இடப்பெயர்வு என்று இரு வகையாக பிரிக்கலாம். உள்நாட்டு இடப்பெயர்வு என்பது ஒரு நாட்டிற்கு உள்ளால் மக்கள் இடம்பெயர்ந்து செல்வது. வெளிநாட்டு அல்லது அயல்நாட்டு இடப்பெயர்வு என்பது இரண்டு நாடுகளுக்கிடையே இடப்பெயர்வு செய்வது. It plays an important role in changing the composition and distribution of population. இதில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணியாக இது அமைகின்றது. In India, the mass migration is from rural to urban. கிராமத்திலிருந்து நகரத்தை நோக்கி பெருந்திரளான மக்கள் இந்தியாவை பொறுத்தமட்டில் இடப்பெயர்வு செய்கின்றார்கள். Mass migration is from rural to urban. கிராமத்திலிருந்து நகர்பகுதிக்கு. Unemployment and underemployment in the rural areas are the push factors, and the employment opportunity and higher wages in the urban areas caused by the industrial development are the pull factors of migration in the country. கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பு இன்மை காணப்படும். தகுதிக்கு ஏற்ப வேலையின்மை. ஆகவே இடம்பெயர்வுக்கு இந்த காரணி உந்து காரணியாக உள்ளது. நகர்ப்புறத்திற்கு சென்றால் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே மக்கள் கிராமத்திலிருந்து நகர்ப்புறத்தை நோக்கி வேலை வாய்ப்பிற்காக இடம்பெயர்கின்றார்கள். இது புஷ் ஃபேக்டர்ஸ். புஷ் ஃபேக்டர்ஸ் சொன்னா உந்து காரணி, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நகர்ப்புற பகுதிகளில் தொழில்துறை வளர்ச்சியின் காரணமாக அதிக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதிக ஊதியம் புலம்பெயர்தலுக்கு காரணமாக அமைகின்றது. பாப்புலேஷன் காம்போசிஷன். மக்கள் தொகை கலவை. Population composition refers to the characteristics such as age, sex, martial status, caste, religion, language, education, occupation, etc. மக்கள் தொகை கலவை என்பது பல்வேறு பண்புகளை உள்ளடக்கியது. வயது, பாலினம், திருமண நிலை, ஜாதி, மதம், மொழி, கல்வி, தொழில் இவற்றை உள்ளடக்கியது. The study of composition of population helps us to understand the social, economic and demographic structure of population.
மக்கள் தொகை கலவை பற்றி கற்பது சமூக பொருளாதாரமற்ற மக்கள் தொகையின் அமைப்பை அறிய உதவுகிறது.